ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியிலேருந்து வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 675 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு ஆணை வழங்கியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய தற்சமயம் அந்த 675 முதுகலை பட்டதாரிகளுக்கு அவங்களுடைய பணி நீட்டிப்பு 3 ஆண்டுகளுக்கு ஒரு பணியை அவங்களுடைய பணியை நீட்டித்து அரசாணையை பிறப்பித்திருக்காங்க. இந்த அரசாணையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்ட மாற்றங்களையும் கொண்டு வந்து இப்போ அவங்களுக்கு 3 ஆண்டுகள் கூடிட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமான வந்திருக்கு. பள்ளிக்கல்வித்துறையில் 675 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்கி பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர்களுக்காக அவர் அரசாணை பிறப்பித்துள்ளார். இந்த பணியிடங்களுக்கு பணிக்காலம் கடந்த மே மாதத்தோடு முடிவடைந்தன. இதையடுத்து பணியிடங்களுக்கு 2024ஆம் ஆண்டு வரை தொடர் நீட்டிப்பு கோரி பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் தமிழக அரசுக்கு அந்த கருத்துரு அனுப்பியிருந்தார். அதனை பரிசீலனை செய்து 675 ஆசிரியர்களுக்கு 2024 மே மாதம் 24ஆம் தேதி வரை தற்காலிக பணியிடங்களுக்கு இந்த பணி நீட்டிப்பு நிதித்துறை முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் அரசின் அனுமதி பெற்று நிரப்ப வேண்டும். தற்போதைய சூழலில் உபரி பணியிடங்கள் ஏதேனும் இருப்பின் அதை உடனே சரண் செய்ய வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மேலும் அந்த உபரி பணியிடங்கள் ஏதாச்சும் காலியாக இருந்துச்சுன்னா உடனடியாக அதை அரசுக்கு அவங்க தெரிவிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிடிஆர்பியுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியீடு தேதி எப்பொழுது வெளியிட போகிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு டென்டேட்டிவான டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி 25 நாட்களாக அந்த தேர்வர்கள் எல்லாமே ஒரு கடும் கோபத்தில் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பதிலளிக்கும் விதமாக இப்போ ஒரு ஹாப்பியான நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. பிஜிடிஆர்பியில் ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா 99.99% நாளை மாலை வெள்ளிக்கிழமை மாலைக்குள்ளே வெளியிடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா. அதிகபட்ச வாய்ப்பு நாளை மாலை 99% பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் உடனடியாக விட்டுருவாங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட்டோடைய லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா நாளை மாலை உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா 3 நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு மற்றும் அந்த 3 நாட்கள் மட்டும் 2 நாட்கள் மட்டும்தான் அந்த லிங்க் ஆக்டிவில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லிங்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது எப்போ ஓப்பன் ஆனாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் அந்த லிங்க் அதை பற்றி தெரிவிக்கப்படும். உடனே உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா லிங்க் அவங்க டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் ரெஸ்பான்ஸ் ஷீட் டவுன்லோடே பண்ண முடியாது. ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நாள் தான், இன்னும் 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்டை எடிட் பண்ணுறாங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட் மட்டும் டென்டேட்டிவான கீஸு அஃபிஷியலான ரிசல்ட்ஸ் 3மே வெளியிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.